வணக்கம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சேர்த்தல் பார்க்க போகிறோம். எப்படி வந்துட்டு தசமத்தில் நம்ம கூட்டல் கணக்கு செய்கிறது அப்படின்னு. உங்களுக்கு ஆல்ரெடி கூட்டல் கணக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரியும். ஆனால் இது எப்படி தசமத்தில் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்பர் என்னது இருக்குது? 2.56. சரியா? அப்போ அதை எழுதிக்க வேண்டியதுதான். 2 தசமம் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகே, 2 தசமம் வந்துட்டு எங்க வைக்கணும்னா இந்த இடத்துல வைக்கணும். தசம 5 6. சரியா? இப்ப அடுத்தது 3.45. 3 தசம 4 5. ஓகேயா? இப்ப நார்மலாவே நம்ம அந்த கூட்டல் கணக்கை செய்ய போறோம். 6 கூட்டல் 5 11. 1 கூட்டல் 5 கூட்டல் 9 வந்துட்டு 10. 2 கூட்டல் 3 கூட்டல் 1 வந்துட்டு 6. ஸோ இங்க ஒரு தசமம் இங்க ஒரு தசமம் இருக்குல்ல, இந்த தசமத்தை அப்படியே கீழே இறக்கணும். நீங்க வேற எங்கேயும் எடுத்து போய் வச்சிடாதீங்க தசமத்தை. இதுதான் சரியான வழிமுறை. இந்த தசமத்தோட கொடுடுக்கான்னு சொல்லுவாங்களா, அதோட இடம் வந்துட்டு ஒரே சேமான லைன்ல தான் இருக்கணும். போயிட்டு வித்தியாசமான லைன்ல வந்துட்டு நீங்க வைக்கக்கூடாது. ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி புரிய வாய்ப்பு இருக்கு, பாருங்க. 2.3 அடுத்து 5.52 கூட்டல். ஓகே, இந்த தசமத்தை நம்ம அப்படியே கீழே இறக்கிற வேண்டியதான், சேம் லைனு அது. ஓகே, அடுத்து நார்மலாகவே கூட்டல் செய்யலாம். ஆனால் கூட்டல் செய்கிறவனுக்கு உங்களுக்கு கேள்வி வரும், இந்த இடம் கோசமா இருக்கு டீச்சர், இப்போ இந்த இடத்துல என்ன எழுதுறது, ஏன்னா இங்கே கீழே 2 இருக்கு, இப்போ இந்த இடத்துல ஏதாவது எழுதி ஆகணுமே, அப்படியே விட முடியாத அப்படின்னு. ஆமாம், நம்ம அப்படியே விட முடியாது தான். ஸோ அதுக்கு பதிலாக தான் இந்த இடத்துல வந்து நம்ம ஆக்சுவலி கோசை போடுவோம். ஏன் கோசை போடுறோம் அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட ஏர்லியாகவே என்ன சொன்னேன், தசமத்துக்கு அப்புறம் பூஜ்ஜியங்கள் வந்துச்சுன்னா அந்த பூஜ்ஜியத்துக்கு ஆக்சுவலி வேல்யூவே இல்லைன்னு சொன்னேன். அந்த பூஜ்ஜியம் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ பூஜ்ஜியம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டே போனாலும் உங்களோட இது வந்துட்டு 2.3 தான். இந்த பூஜ்ஜியத்துக்கு வேல்யூவே இல்லை. ஸோ நம்ம எத்தனை பூஜ்ஜியம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இங்கே வந்துட்டு நம்பர்ஸ் வந்துட்டு நிறையா வந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல பூஜ்ஜியம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு நார்மலாகவே கூட்டல் கணக்கு செய்ய வேண்டியதான். இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 5 கூட்டல் 3 8, 2 கூட்டல் 5 7. ஸோ 7.85. இப்போ இதை கூட கூட்டணும் மறுபடியும். 7.82 4.356. அப்போ இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம், இந்த இடத்துல பூஜ்ஜியத்தை தம்பா பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நார்மலான கூட்டல் கணக்கு 6 7 8 கூட்டல் 3 11 1 கூட்டல் 7 கூட்டல் 4 8 9 10 11 12. ஸோ 12.176. இங்க பாருங்க, தசமத்தோட வரிசை வந்துட்டு சரியா இருக்கணும் இந்த இடத்துல. ஸோ இதுதான் உங்களோட விடை. சரியா? அடுத்த கணக்கு பார்ப்போம். 5. ஓகே, 5ன்னு மட்டும்தான் இருக்கு. நீங்க கேட்கலாம், டீச்சர் இந்த இடத்துல 5 முழு எண் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, தசமத்துல வைக்கல டீச்சர், இப்போ நம்ம தசமத்தை வைக்கணுமா இல்லை வைக்காம செய்யணுமா அப்படின்னு. ஓகே, நம்ம அடுத்த நம்பரை எழுதுவோம். 5 எழுதியாச்சா? அடுத்த நம்பர் 6.21. இப்போ இந்த இடத்துல தசமம் இருக்கு, அப்ப தசமம் எங்க வைக்கணும்? இந்த தசமத்துக்கு மேல வைக்க வேண்டியதுதான். சரியா? இங்க வச்சுட்டு இந்த இடத்துல என்ன செய்யணும், சுழியம் போட்டுக்க வேண்டியதா, ஏன்னா சுழியத்துக்கு வேல்யூ இல்லை. ஸோ நீங்க இப்படி செஞ்சுட்டு இந்த இடத்துல மறுபடியும் 2.216. நீங்க இப்படியும் பெருக்கல் கூட்டல் செய்யலாம். இந்த இடத்துல சுழியம், ஏன்னா சுழியத்துக்கு வேல்யூ இல்லை. ஸோ இப்போ அப்படியே கூட்டல், இந்த 3 வரிசையும் உங்களால் கூட்டல் செய்ய முடிஞ்சால் நீங்கள் இந்த மாரி மெத்தட்டும் யூஸ் பண்ணலாம்.
இல்லை என்னால் வந்துட்டு 2 தான் செய்ய முடியும் கூட்டல்னா நீங்கள் இந்த மெத்தட்டும் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஆன்சர் கரெக்டாக கிடைக்கணும். ஸோ இது கூட்டுனா 6, 2, 4. ஓகே, தசமம் சரியான வரிசையில் இருக்கணும். தசமம் இப்போ இது 5 கூட்டல் 6 கூட்டல் 4, இது 11, 12, 13. ஸோ விடை 13.426. ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு கூட்டல் கணக்கு செய்வோம். அடுத்து நம்ம கழித்தல் கணக்கை பார்க்கலாம். ஓகே, சரி, இப்போ நம்ம வந்துட்டு கழித்தல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சேர்த்தல் மாரி தான் கழித்தலும், அந்த எழுதும் முறை எல்லாமே சேம் தான். ஆனால் என்ன மாறி இருக்குன்னா நம்ம கூட்டணும், இப்போ நம்ம வந்துட்டு கழிக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே, அதே மெத்தட் பாய்ப்போம். ஓகே, 4.56 2.25 கழித்தல். ஓகே, 6 கழித்தல் 5 1, 5 கழித்தல் 2 3, தசமம் 4 கழித்தல் 2 2. ஓகே, இப்படிதான் செய்ய போறோம். அந்த தசமத்தை மட்டும் பார்த்துக்கோங்க, ஒரே லெவல்ல இருக்கணும் அந்த தசமம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஓகே, வந்துட்டு நம்ம சேர்த்தல்ல வந்துட்டு ஒரே இதுல எல்லாத்தையும் ஒன்னா கூட்டுறதுன்னு முடியும்னு சொன்னதானே. ஆனா அதே மாரி கழித்தல்ல எல்லாத்தையும் ஒன்னா கழிக்க முடியுமா, இந்த 3 நம்பரையும் ஒன்னா வச்சு கழிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. நீங்க அதை வந்துட்டு ஒன்னா தான் செய்ய முடியும். எப்படின்னா 10.52 5.12 தசமம் கீழே வரும். கழித்தல் இதுதான் செய்ய போறீங்க. சுழியம் 4 தசமம், இது கடன் வாங்கணும், 10ல் 5 போனுச்சுன்னா 5, அப்புறம் இது கோசம். ஸோ இவ்வளோதான். கோசம் எழுதுறதுனாலும் எழுதலாம், எழுதாட்டியும் பிரச்சனை இல்லை. அடுத்து 5.4 சுழியம் 2.4 சுழியம். ஓகே, கழித்தல், இது சுழியம், இது சுழியம், தசமம் 3. இப்போ நல்லா பாருங்க, 3 தசமம் கோசம். நீங்க இப்படி விட்டாலும் சரிதான், விடை சரிதான். அப்படி இல்லை, நீங்க அடுத்தது ஆன்சர் இப்படி எழுத போறீங்க அப்படின்னா ஆன்சர் 3ன்னு அர்த்தம். ஏன்னா தசமத்துக்கு அப்புறம் வர சுழியத்துக்கு வேல்யூ இல்லை. ஆனா நீங்க அப்படியே விட்டாலும் எனக்கு இது போதும்பா அப்படின்னு விட்டாலும் சரிதான், மார்க் இருக்கு. நீங்க இப்படி எழுதினாலும் உங்களுக்கு மார்க் இருக்குதான். நீங்க உங்களுக்கு எது ஓகேன்னு பார்த்து இது பண்ணுங்க. அடுத்து 15.52 4.1 கழித்தல். ஓகே, இப்போ நீங்க கேட்கலாம், இந்த இடம் கோசமா இருக்க, இந்த இடம் இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன செய்யணும், கூட்டலுக்கு என்ன செஞ்சோம், அந்த இடத்துல கோசமா இருக்கிறப்ப சுழியம் போட்டோல, அதே மாரி இங்க சுழியம் போட வேண்டியதுதான். ஓகே, அடுத்து கழிக்க வேண்டியது. 2 கழித்தல் சுழியம் 2, 5 கழித்தல் 1 4, 5 கழித்தல் இந்த தசமம் சேமா போட்டுருங்க. அப்புறம் 5 கழித்தல் 4 1 1. ஸோ முடிஞ்சிருச்சா? இன்னும் இல்லை, ஏன்னா இன்னும் ஒரு நம்பர் இருக்கு. ஸோ இதையும் கழிக்கணும். 11.42 1.25 இப்போ இந்த இடத்துல நம்பர் இருக்கு டீச்சர், என்ன செய்யறது? அதே சுழியத்தை இந்த இடத்துல போட்டுக்க வேண்டியதான். இப்ப கோசத்துல 6 போகுமா? போவாது. அப்ப பக்கத்துல கடை வாங்கணும். அப்ப 10 ஆயிடுச்சு. 10 கழித்தல் 6 4, 2க்கு மேல 1. ஓகே, ஏன்னா 1 கடன் கொடுத்துட்டீங்களா, ஸோ பாக்கி 1 இருக்கு. 1 கழித்தல் 5 முடியுமா? முடியாது. அப்ப பக்கத்துல மறுபடியும் கடை வாங்கணும், இது 3ஆ மாறிடும். ஸோ 11 கழித்தல் 5 11 முடிஞ்சு 6. இப்ப 3 கழித்தல் 2 1 தசமம், 1 கழித்தல் 1 சுழியம், இங்க 1. ஸோ இதுதான் உங்களோட விடை. ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி 20. ஓகே, 20 தான் டீச்சர் இருக்கு.
எப்படி இது முழு நம்பர் ஆயிருச்சே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் டீச்சர் என்ன சொன்னேன், அடுத்த நம்பர் நீங்க எழுதுங்க. 15 தசமம். இங்க தசமம் வந்துருச்சுன்னா, அப்ப மேல எங்க வரும் தசமம்? இங்க வரும். இங்க என்னது 15 தசமம் 23 ரைட்டா? அப்ப இது 20 தசமம் பக்கத்துல என்ன வரும்? இங்க நம்பர் இல்ல. 20 மட்டும் தான் கேள்வியிலே இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன போட சொன்னேன்? தசமம் வந்தாலே பூஜ்ஜியத்துக்கு வேல்யூ இல்ல. அப்ப நம்மளே சொந்தமா பூஜ்ஜியத்தை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா அதுக்கு தான் வேல்யூ இல்லையே. ஸோ இப்போ அதை அப்படியே கூட்டல் இல்லை கழித்தல் பண்ணிக்க வேண்டியதான். இது 10 9 10 9 10. ஏன்னா பூஜ்ஜியத்தால் 3 கழிக்க முடியாதனால டீச்சருக்கு கடை வாங்கியிருக்கேன். ஸோ 10ல் 3 போச்சுன்னா 7, 9ல் 2 போணுச்சுன்னா 7, 9ல் 5 போணுச்சுன்னா 4, இது 1. ஸோ இது சுழியம் தான். ஸோ இங்கே தசமம் வந்துடும். சரியா? இப்போ இந்த விடையை நம்ம இங்கே கழிக்கணும். 4 தசமம் 7 7 2 தசமம் 5 6 1. இப்போ இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, என்ன போடணும்? கோசை போடணும் தான். ஸோ இங்கே போட்டுட்டா இப்போ நம்ம நார்மலாகவே கழித்தல் செய்யணும். எப்படி கழித்தல் செய்கிறது? இங்கே கடை வாங்கணும். கடை வாங்கினா இங்கே 9 வந்துடும், இங்கே 6, இங்கே சுழியம். இப்போ 7ல் 5 போணுச்சுன்னா 2, இங்கே தசமம். 4ல் 2 போணுச்சுன்னா 2. ஸோ நம்மளோட விடை 2 தசமம் 2 சுழியம் 9. ஸோ இதுதான் நம்மளோட விடை. உங்களுக்கு புரிஞ்சிச்சா எப்படி கழித்தல் செய்யறதுன்னு? உங்களுக்கு நான் எக்ஸசைஸ் கொடுக்குறேன், அந்த எக்ஸசைஸ் செய்யுங்க. உங்களுக்கு புரியலன்னா என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். நன்றி. சரி, இருக்கேன் முடிக்கிற முன்னுக்கு இந்த கேள்வி எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இது 201. சரியா? ஆமாவா? அடுத்து இங்கே வந்து தசமம் வைக்க முடியுமா? எந்த இடத்துல வைக்கணும்னு தெரியுமா? தெரியாது. நம்ம அடுத்த நம்பரை பார்க்கணும். அடுத்த நம்பர் 15. ஆனால் இங்கே நம்பர் இருக்கிறதுன்னா 201. நம்ம இப்படி எழுத முடியுமா? தசமம்னு எழுத முடியுமா? இந்த மாதிரி எழுத முடியாது, இது ராங்கு. நம்ம எப்படி எழுதணும்னா 201. இங்கே என்னது 15 தானே இருக்கு. அப்போ அதோட கடுடுக்கானில் தான் நீங்கள் எழுதணும். ஏன்னா இது என்னது 1 10 100. இது 1 10. இது 10ஓட மதிப்பில் இருக்குது. அப்போ நீங்கள் 10ஓட மதிப்பில் தான் எழுதணும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல தசமம். ஏன் தசமம்? ஏன்னா இந்த 15 தசமம் 2 3ன்னு இருக்குது. சரியா? இப்போ இங்கே தசமம் வந்துச்சுன்னா நம்ம மேலே தசமம் வைக்க வேண்டியதான். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும்? இந்த மேலே உள்ள இடத்துல சுழியம் போட்டுக்க வேண்டியது. ஏன் சுழியம் போடணும்னா நம்மளுக்கு அதுக்கப்புறம் நம்பர் இல்லை. ஏன்னா கேள்வியில் வந்துட்டு 201 தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த 201 எழுதிட்டோம். ஆனால் ரெண்டாவது வந்துட்டு 15 தசமம் 2 3. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஆக்சுவலி கோசமாக இருக்குது. ஆமாம் தானே? ஸோ கோசமாக விட முடியுமா? முடியாது. அதுக்கு தான் நம்ம கோசை தம்பா பண்ணியிருக்கோம். ஏன்னா தசமம் இருந்துச்சுன்னா தசமம் வச்சாலே தசமத்துக்கு அப்புறம் வர கோசத்துக்கு வேல்யூ இல்லை. இது ஏன் நான் ரிப்பீட்டட்லேயே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு அப்போ தான் இன்னும் விளங்கும். இது உங்கள் மைண்டில் வந்துட்டு பதியும்னா நான் அதை ரிப்பீட்டட்லேயே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம as usual கழித்தல் செய்ய வேண்டியதான். இந்த இடத்துல கடை வாங்கணும். இங்கே 9, இங்கே 10. 10ல் 3 7, 9ல் 2 7 தசமம். இங்கே கோசம். அப்போ இங்கே கடை வாங்கணும். இங்கே 9, இங்கே 10. 10ல் 5 5, 9ல் 1 8, இங்கே 1. ஸோ இங்கே 1 போட்டாச்சு. ஓகே, இது 4 டீச்சர். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஆன்சரை இந்த கூட நம்ம கழிக்கணும். தசமம் 7 7. இந்த இடத்துல ஓகே, இதோட வேல்யூ இது என்னது? இது 1ஓட மதிப்பில் இருக்குது இந்த 2. ஓகே, அப்போ அது 1. இங்கே தானே 1. இது 1, இது 10, இது 100. ரைட்டா? இது வந்துட்டு என்னது? 10ல் 1. இது 100ல்
1. ஓகே, இது 1 அதோட இது இட மதிப்புல இருக்கு. ஸோ இப்போ நம்ம அதே மாரி செய்யணும். 2.56 இங்கே 1 இருக்கு. ஸோ மேலே நம்பர் வருமா? என்ன நம்பர் வரணும்? சுழியம் வரணும். ஏன்னா தசமத்துக்கு அப்புறம் கோசத்துக்கு வேல்யூ இல்லை. ஸோ நம்ம இந்த மாரி போட்டுக்கலாம். ஸோ இதை நம்ம கழித்தல் செய்யணும். ஓகே, 10ல் 1 9, 7க்கு மேலே 6 இங்கே சுழியம், 7ல் 5 2 தசமம் அப்படியே இருக்க வேண்டியதா. இது 5ல் 2 3 8 1. இந்த இடத்துல கோசம் போடலாமான்னு கேட்டால் அது போட தேவையில்லை. ஏன்னா காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. கோசம் வந்துட்டு பின்னாடி போட்டுறது பெட்டர், தசமத்துக்கு அப்புறம் போடுறது பெட்டர். இது நீங்கள் அப்படியே விட்டா போதும். சரியா? ஸோ இதுதான் அதோட விடை. ஓகே, புரியலன்னா கேளுங்க. நன்றி, வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு தசம கலவை. எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சேர்த்தலும் கழித்தலும். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஈக்குவேஷனில் ஒரு ஈக்குவேஷனில் ப்ளாஸும் மைனஸும் வச்சு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுதான் வந்துட்டு தசம கலவைன்னு அர்த்தம். ஸோ உதாரணம் நீங்கள் பார்க்கலாம். இந்த உதாரணம் இப்படி இருக்குல்ல, இதுதான் இந்த ப்ளாஸும் ஒரு ஈக்குவேஷனில் ப்ளாஸும் மைனஸும் கூட்டலும் கழித்தலும் சேர்த்து ஒரு கேள்வியை கேட்டு ஆன்சர் என்னதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் தசம கலவைன்னு அர்த்தம். ஸோ இது நம்ம எப்படி செய்யறது, எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதுமே நம்ம இங்கேருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். சரியா? அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே இந்த இடத்துல இருந்து தான் இதுலேருந்து தான் ஆரம்பிக்கணும். இதில் நம்மளுக்கு ப்ளஸ் கொடுத்தாங்கன்னா ப்ளஸ் செய்யணும். கிடைக்கிற ஆன்சரை வச்சு அடுத்த இதை செய்யணும். இன்கேஸ் இதில் மைனஸ் கொடுத்தாங்கன்னா மைனஸ் செஞ்சுட்டு தான் அடுத்த என்ன கொடுத்துருக்காங்களோ அதை செய்யணும். சரியா? அது ஒன்லி இது எதுக்கு மட்டும் செய்யணும்னா, கூட்டலும் கழித்தலும் கேட்டால் மட்டும் நீங்கள் இங்கேருந்து இங்கே ஆரம்பிக்கணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இது 1 5 2 தசமம் 7 2. ஓகே, அடுத்து இது பாருங்க, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட இடம் என்னது? 1, இதோட 10, இதோட 100, இதோட இட மதிப்பு என்னது? 10ல் 1, இது 100ல் 1. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடம் பொறுத்து தான் நீங்கள் வந்துட்டு நம்பர்ஸை வந்துட்டு அடுக்குவீங்க. ஸோ இப்போ இதோட இது என்னது? இது 1, இது 10, இது 100. ஸோ 100 இடத்துல தான் இங்கே ஆரம்பிக்கணும். ஸோ 5 1 தசமம் 6. சரியா? இங்கே சென்டிமீட்டர், இங்கே ஒரு சென்டிமீட்டர். ஸோ என்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க? ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ப்ளஸ் செய்கிறேன். ஓகே, இங்கே சென்டிமீட்டர் அப்படி போட வேண்டியதான், தசமத்தை அப்படியே இறக்க வேண்டியதான். ஸோ நான் இதை அழிச்சிடுறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஓகே, இங்கே ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இந்த இடம் பாருங்கள், கோசமாக இருக்குது. நான் இந்த கோசமாக இருக்கிற இடத்துல நான் என்ன போட சொன்னேன்? கோசம் போடணும். ஏன்னா தசமத்துக்கு அப்புறம் வர கோசத்துக்கு வேல்யூ இல்லை. சரியா? ஸோ இப்போ as usual நீங்கள் ப்ளஸ் செய்கிறது தான். ஸோ இந்த இடத்துல 2 7 கூட்டல் 6 13. ஸோ இது வந்துட்டு 4, இங்கே கோசம் 1, இங்கே 4. சரியா? இப்போ கிடைத்த ஆன்சரை வச்சு இப்போ நம்ம இதை கழிக்க போகிறோம். 4 கோசம் 4 தசமம் 3 2 சென்டிமீட்டர். இப்போ இதோடைய இடமதிப்பு பார்ப்போம். இது 1, இது 10, இது 100. ஸோ இங்கே எழுதணும் தசமம் 2 சென்டிமீட்டர். இப்போ இதோட என்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க? இங்கே கழித்தல் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே கழித்தல் செய்யணும். ஸோ இங்கே சென்டிமீட்டர், அதோட தசமத்தை அப்படியே இறக்க வேண்டியதான். இந்த இடம் கோசமாக இருக்குது. கோசமாக இருந்தால் என்ன செய்ய சொன்னேன்? சுழியத்தை தம்பா பண்ணிக்க சொன்னேன். இப்போ நீங்கள் அதை கழிக்க போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல 2 1, இது 3, இங்கே கழிக்க முடியாது. ஸோ 10, இங்கே 9, ஸோ இங்கே 3, ஸோ இங்கே கோசம். ஸோ உங்களோட விடை இவ்வளோதான். ஓகேயா? ஸோ நீங்கள் செய்கிறப்ப அதோட கடுடுக்கான் கரெக்டாக
எழுதுங்க. அது எழுதுனா தான் நீங்கள் வந்துட்டு நீங்கள் செய்கிற அடுத்த ஸ்டெப்ஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதோட இடம் பார்த்துக்கோங்க. இது 1, இது 1, இது 10, இது 100. ஸோ அந்தமாரி கரெக்டாக அதுக்கு ஏற்ற இதில் நீங்கள் அதை அடுக்கணும். ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள், இங்கேருந்து தானே ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். அந்த ஏரோ பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ மொதல் ஆப்ரேஷன் என்ன இருக்குது? கழித்தல் இருக்குது. ஸோ நம்ம கழித்தல் தான் முதல் செய்வோம். 20 ரைட்டா? மீட் பண்ணுங்க. ஓகே ஓகே மொதல் இது வந்துட்டு 20 இருக்குது. அடுத்தது இது 20 வந்துட்டு முழு நம்பரில் இருக்குது. ஸோ தசமம் நம்ம எங்கே வைக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம அடுத்த நம்பரை தான் பார்க்கணும். அடுத்த நம்பர் 8. 8 வந்துட்டு என்னது? ஒரு நம்பர் தானே இருக்குது 8 புள்ளிக்கு முன்னுக்கு. ஸோ அதோட இடமதிப்பு 1 தான். ஸோ 1 இடத்துல நம்ம வச்சுக்க வேண்டியதுதான் 8. ஏன்னா இது வந்துட்டு 1, 10 அதோட இடமதிப்பு. அதுக்கப்புறம் இங்கே தசமம் இருக்குது, இங்கே 5, 7, 1 சரியா? இப்போது அது மேலேயே தசமம், இங்கே சுழியம் சுழியம் சுழியம். ஏன்னா சுழியத்துக்கு வேல்யூ இல்லை, தசமம் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ கழித்தல் as usual செய்கிறது. இதை நான் அழிச்சிட்றேன். ஓகே ஸோ இப்போ கழித்தல் இது பண்ண முடியாது. ஸோ நம்ம கழிக்கிறோம், கடை வாங்குகிறோம், சாரி. ஓகே ஸோ இங்கே 9, 9ல் 7 2, 9ல் 5 4, இங்கே தசமம், 9ல் 8 1, இந்த இடம் 1, இங்கே 1. ஸோ கிடச்சிருச்சா? இந்த ஆன்சரை நம்ம இதை கூட கூட்டணும். 11 தசமம் 4 2 9, அடுத்து 2 தசமம் 5 2. ஏன் நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன்னா இதோட இடமதிப்பு என்னது? 1. அதனால நான் இந்த 1 இடத்துல போட்டிருக்கேன். இந்த 2 1 இடமதிப்பு இடத்துல இந்த 2 நான் இங்கே எழுதியிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் இது சரியாக எழுதுனா தான் உங்களுக்கு விடை சரியாக கிடைக்கும், இல்லைன்னா ராங் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன செய்யுது? இந்த இடத்துல சுழியம் போடணும். ஓகே இப்போ as usual நம்ம ப்ளஸ் பண்ணுறது. 9 4 9 தசமம், இது 3 1. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேயா? அடுத்தது பார்ப்போம். அடுத்தது 24 தசமம் கோசம் கோசம் 7 சரியா? அடுத்த நம்பர் என்னது? 21. ஏன் 21 டீச்சர் அப்படியே எழுதிட்டேன்னா, ஏன்னா எனக்கு தெரியும் இது வந்துட்டு 1 10 அதோட இடமதிப்பு. அப்போ இதுவும் 1 10 அதோட இடமதிப்பு. ஸோ அதனால தான் அதோட இடமதிப்புக்கு ஏற்றவாறு நான் எழுதிட்டேன். ஸோ இங்கே தசமம், இங்கே நம்பர் இருக்குது, இங்கே நம்பர் இல்லை. ஸோ என்ன செய்யணும்? இங்கே கோசம் கோசம் போட்டுக்கணும். ஏன்னா கேள்வியில் வர 21 தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளே தசமம் வச்சு பின்னாடி கோசத்தை ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன்னா தசமத்துக்கு அப்புறம் வர பூஜ்ஜியத்துக்கு வேல்யூ இல்லை. ஓகேயா? ஸோ இப்போ as usual கூட்டல் 7 கோசம் கோசம் தசமம் 4 கூட்டல் 1 5, 2 கூட்டல் 2 4. ஓகே அப்போ கிடைச்ச ஆன்சரை இதை கூட நம்ம கழித்தல் செய்ய போகிறோம். 45 கோசம் கோசம் 7. ஸோ இது வந்துட்டு என்னது? 1, இது 10 அதோட இடமதிப்பு. ஸோ 1 8 தசமம் 1 2. ஸோ இங்கே கழித்தல், இந்த இடம் கோசமாக இருக்குது, என்ன செய்யணும்? கோசத்தை நம்மளே ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ as usual கழிக்கிறது 7, இது முடியாது, கடை வாங்கணும். இங்கே 9, இங்கே 10, 10ல் 2 8, 9ல் 1 9ல் 1 8 தசமம், தசமம் கீழே வரணும், கீழே தசமம், இங்கேயும் கீழே தான் வரும். தசமம் இங்கே 4 கழிக்க முடியாது, 14 14 கழித்தல் 8 6, இந்த இடத்துல 3 3ல் 1 2. ஸோ விடை 26 தசமம் 8 8 7. ஸோ இதுதான் சரியான விடை. ஸோ இப்படி தான் செய்யணும். கலவை தசமம் கொடுத்துருந்தாங்கன்னா, அதுவும் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, நம்ம ஆரம்பிக்கிறதே ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து, சாரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைட் டு ரைட் ஹேண்ட் சைட், இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். அது கவனத்தில் வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் இடமதிப்பு அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. செய்கிறப்ப எந்த இடமதிப்பில் எந்தெந்த இடத்துல நம்பர்ஸை அடுக்கி எழுதணும்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு கோசமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் சொந்தமாகவே சுழியத்தை வந்துட்டு நீங்கள் தம்பா பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு வேல்யூ இல்லை, தசமத்துக்கு அப்புறம் வர சுழியத்துக்கு. சரியா? இது 3 தான் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். மற்றபடி கூட்டலும் கழித்தலும் வந்துட்டு உங்களுக்கு செய்ய தெரியும். சரியா? நன்றி.